டேய் நான் நெயில்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா, நம்ம பார்லர் போலாமா? இல்ல எனக்கு புரியல. முந்தானே தான் கூட்டு போய் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். நேத்து கூட்டு போய் 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கிட்ட. உனக்கு செலவு பண்றதா எங்க வீட்டுல பெத்து விட்டுருக்காங்களா? என்ன முறைச்சிட்டு கம்முன்னு போறா? இந்நேரத்துக்கு ஒரு அடி விழுந்துருக்கணுமே. ஏய் என்னடி நீ எதுவுமே திட்டாம சைலண்டா வர? இதுக்காண்டியே வா, நான் உன்னை நெயில்ஸ் பண்ண கூட்டு போறேன். என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாம திரும்பி திரும்பி பாத்துட்டு போறா? என்ன ஆச்சு? யாரா நீ எந்த மாதிரியே பட்டு கிடக்குற? வீட்டுல கடுகு டப்பால வச்ச ஒரு வழிய திருட முடியாத என்னால எப்படி உன் இதயத்தை திருட போறேன்னு தெரியல. புரியல. I love you டி செல்லம். I will kill you. ஐயோ நீ எனக்கு கிள்ளி கொடச்சல, நீ கில்லாம வேற யார் கிள்ள போறா? இங்க கிள்ளு என் இடுப்புல கிள்ளு. சாமி என்ன இல்ல ஆபீஸ்ல எல்லாம் டூர் போறாங்க. டூர் தானே போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதான் நானும் போயிட்டு வரேன். நீயும் போறியா? ம் எத்தனை பேர் போறாங்க? நாங்க 8 பேர் போறோம். 8 பேரா? ம் லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். கனவா ஒரு 1000 ரூபாய் காசு வந்து அனுப்பிச்சு விட, என் கடைக்கு போற தேவைப்படுது. சேலரி வந்ததும் திருப்பி அனுப்பிச்சிருவேன். அனுப்பிடுறேன். அனுப்பியிருக்க பாரு. வந்துருச்சு. அதான் சவுண்ட் கேட்டுச்சு. இல்லடி ஒரு வாட்டி கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணி பாரு. இதுல என்ன செக் பண்ண வேண்டி இருக்கு? 1000 ரூபாய் தானே அனுப்புனேன். ஏதோ லட்சக்கணக்கில் அனுப்புற மாதிரி செக் பண்ண சொல்றேன். சரி காசு எப்ப திரும்ப தருவேன்? பொறுமையா தான் தர முடியும். சேலரி வந்தோடனே முன்னாடி வந்து நிக்காதீங்க. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் தருவேன். எதுக்கு சிரிக்கிற? இல்ல நீ இது மாதிரி தான் திமிரா பேசுவேன்னு தெரியும். அதான் 1 ரூபா அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்.